மல்லி. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, தான் மனசில் 1000 ஆசை இருக்குது. மல்லி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், மல்லிக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும், அந்த குழந்தையவும் வெண்பா மாதிரி சேர்த்து நல்லபடியாக வளர்க்கணும். மல்லி ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயம் அது. ஆனால் அது நிறைவேறாமையே போயிடுச்சு. நாமளும் மல்லியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பல முறை அதை பற்றி பேசி மல்லி மனசை நோக்கடிச்சிருக்கோம். ஆனால் மல்லிக்கு மனசுக்குள்ளே அந்த ஆசை இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே புரியும். மல்லி பாவம் இல்லையா? என்னையவும் என் குழந்தையும் பார்த்துக்கிறதுக்கு அந்த வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். எல்லாத்துக்கும் சரி, மல்லிக்கிட்ட கல்யாண நாள் அன்னைக்கு அவங்கள்ட்ட உண்மையை சொல்லணும், தான் மனசில் இருக்கிற ஆசையும் சொல்லணும். அதே மாதிரி மல்லி நம்மளும் சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் கண்டிப்பாக மல்லிகிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு விஜய் நினச்சிக்கிட்டு அப்படியே படுத்திருக்காரு. ஆனால் கல்யாண நாள் அப்படிங்கிறது மல்லிக்கும் விஜய்க்கும் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைய போகுது அப்படின்னு நம்ம விஜய்க்கு தெரியாது இல்லையா? ஏன்னா கதிரேசன் சும்மா இல்லைங்க. கதிரேசன் இப்போது எப்படியாவது விஜயை பழி வாங்கி தீரணும் அப்படின்னு கங்கனை கட்டி தெரிஞ்சிட்ருக்காரு. ஏன்னா விஜய்கிட்ட இப்போது பணம் காசு சொத்துன்னு எதுவுமே இல்லை. விஜய் அடிப்பட்ட ஒரு பாம்பு மாதிரி வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இதுதான் சரியான சந்தர்ப்பம். இந்த முறை விஜயை நம்ம அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விஜயால் எழுந்திருக்கவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விஜயை நாம் காலி பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம பொண்ணு நம்ம பேத்தி வெண்பாவை நாம் அவன்கிட்ட பிரிக்கிறதுக்கும் இதுதான் சரியான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு கதிரேசன் முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் லாயர் சொன்ன விஷயம் என்ன கதிரேசன் கிட்ட? கதிரேசா சார், இது மாதிரி உங்கள் பொண்ணு கேஸும் சரி, உங்கள் பேத்தி வெண்பாவும் சரி, 2 பேருக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா விஜய் தரப்புலேருந்து விஜய்க்கு நெருக்கமான ஒரு ஆள் வந்து விஜய் தான் உங்கள் பொண்ணை கொன்னான்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அந்த ஒரு வார்த்தை மூலிமா நமக்கு நினச்சது எல்லாமே நடந்துடும் அப்படின்னு அந்த லாயர் சொல்லியாச்சு. அதனால் விஜய் லாயரை பார்த்து கதிரேசன் பணத்தை கொடுத்து நீங்கள் விஜய்க்கு ஆதரவாக வந்து வாதாடாதீங்க, அது மட்டும் இல்லை இந்த கோர்ட்டில் கேஸ் ஹியரிங் வரப்போதுன்னு 2 நாளில் அந்த விஷயத்தை கூட நீங்கள் விஜய்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு பணத்தை கொடுத்து மறைச்சிடாரு. லாயரும் பணத்தை வாங்கிக்கிட்டு விஜய் சார்ட்ட சொல்லாமல் மறைச்சிடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கதிரேசன் நேராக கிளம்பி ராஜேஸ்வரி வீட்டுக்கே போகிறாங்க. போயிட்டு ராஜுக்கிட்ட பேசி அங்கேயும் ஓகே பண்ணலாம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ராஜு கேட்ட ஒரே கேள்வி, விஜயை ஜெயிலுக்கு அனுப்புறது ஓகே, வெண்பா உங்களுக்கு கிடச்சிருவா ஓகே, 2த்துலையுமே உங்களுக்கு தானே பலன் இருக்குது, எனக்கு அதில் என்ன பலன் இருக்குது அப்படின்னு ராஜேஸ்வரி கேட்குறாங்க. உடனே கதிரேசன் சொல்கிறாரு, என்ன ராஜி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கண்டிப்பாக தரத்து நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம கதிரேசன் சொல்கிறாரு. அதாவது உங்களுக்கான பலன் உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு கிடைக்கப்போகிற பலன் அப்படிங்கிறது வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறதும் உங்களுக்கு தான் தெரியும். இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் நான் வந்து சாட்சி சொன்னால் கிடைக்கும்னா அப்போது அது உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம், அதே அளவு லாபத்தை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா அதுவும் மனசார சந்தோஷமாக கொடுத்தா நானும் சந்தோஷப்பட போகிறேன் அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்லுவாங்க. உடனே கதிரேசன் என்ன பண்ணுவார், இப்போ என்ன ராஜேஸ்வரி உனக்கு வேணும் சொல்லு, என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பியை நீயே எடுத்துக்கோ, அந்த கம்பெனி ஃபுல்லாக உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, உடனே ரஞ்சிதா ராஜிமா அப்படின்னு கண்ணை காட்டுறாங்க. ராஜி ஒன்று வெயிட் பண்ண ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாமா நீங்கள் சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு கிடைக்கிற லாபத்துக்கு எனக்கு லாபம் தர போகிறீங்க, ஓகே என்னைக்கு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, ராஜேஸ்வரி நான் ஒன்றும் ஏமாற்ற மாட்டேன், இன்னும் 2 நாள் தான், 2 நாளில் இந்த கேஸ் கோர்ட்டில் ஹீரிங் வரப்போகுது, அன்னைக்கு நீ வந்து எனக்காக ஃபேவராக சாட்சி சொல்லு, சாட்சி சொல்லிட்டு வெளியே வரும்போது பத்திரம் கையில் இருக்கும் அப்படின்னு நம்ம கதிரேசன் சொல்கிறாங்க. ராஜேஸ்வரியும் நம்பலாமா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. ராஜேஸ்வரி நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீ இன்றைக்கே கிளம்பு, நான் இன்றைக்கே என் கம்பெனியை ஒப்பையில் மாற்றி தரேன், எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, எனக்கு தேவை பணம் முக்கியம் இல்லை, என்கிட்ட நிறையவே பணம் இருக்குது, எனக்கு இப்போ தேவை என் பொண்ணை கொன்னவன் ஜெயிலுக்கு போகணும், அதே மாதிரி என் பேத்தி என் கூட வரணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும், அதுக்காக தான் உன் உதவி நாடி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சரிங்க மாமா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்க தான் போகுது, நான் நினச்சது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. கதிரேசன் ஒன்று ரொம்ப நன்றி ராஜேஸ்வரி, உன்னை நம்பிதாமா இருக்கேன், கடைசி நேரத்தில் எதுவும் மாற்றிட மாட்டியே? இல்லை மாமா நான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வாக்குலேருந்து மீற மாட்டேன், நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்லிடுறாங்க. கதிரேசன் கிளம்பினோடனே ரஞ்சிதா, ராஜிமா என்ன ராஜிமா நம்ம நினச்ச விஷயம் ஆட்டோமேட்டிக்காக தானாக வந்து நம்ம வலையில் சிக்கிருக்கு. ஆமாம் ரஞ்சிதா, ஒரே கல்லில் மொத்தம் 3 மாங்காய். விஜய்க்கு இருக்கிற பெரிய நம்பிக்கையே அந்த வெண்பா தான். வெண்பாவை விஜய்கிட்டேருந்து எப்படி பிரிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ விஜய் ஜெயிலுக்கு போனால் திரும்பவும் நான் போய் சாட்சி சொன்னால் மட்டும்தான் விஜய் வெளியே வர முடியும். அது மட்டும் இல்லை, நமக்கு அடுத்ததாக ஒரு முக்கியமான கம்பெனியும் கிடைக்க போகுது. ஸோ ஒரே கல்லில் 3 மாங்காய், நம்ம நினச்சது எல்லாமே இன்னும் 2 நாள் நடக்க போகுது. இதுக்கப்புறம் தான் அந்த விஜய்க்கு புரிய போகுது ராஜேஸ்வரி யார் அப்படிங்கிறது அப்படின்னு ரஞ்சிதாட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம ராஜேஸ்வரி.